உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க ஃபைனான்சியலி ஸ்டேபிளா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு 50,000 சம்பாரிச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு 1,00,000 சம்பாரிச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு 25,000 சம்பாரிச்சிட்டு இருக்கேன், என்னோட இன்கம் என்னோட எக்ஸ்பென்சஸை விட ரொம்ப அதிகமா இருக்கு, நான் கம்ஃபர்டபுளா வந்து மந்த் ஆன் மந்த் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபைனான்சியலி ஸ்டேபிள். இப்படி நீங்க சொன்னீங்கன்னாக்கா இது ஒரு கரெக்டான அப்ரோச்சா? நீங்க ஃபைனான்சியலா ஸ்டேபிளா இல்லையான்னு ஒரு கால்குலேஷனுக்கு இந்த கால்குலேஷன் போதுமா? உங்க இன்கம் வந்து நீங்க ஃபைனான்சியலி ஸ்டேபிளான்னு கண்டுபிடிக்க முடியுமா இன்கம்மை வச்சு? கண்டிப்பா கிடையாது. இன்கம்ன்றது நிச்சயமா அது வந்து நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்கன்றதுக்கான ஒரு பேரோமீட்டர், ஒரு கால்குலேஷன் தவிர்த்து நீங்க ஃபைனான்சியலா ஸ்டேபிளா இல்லையான்றத வந்து பார்க்கக்கூடியது எதுனாக்கா உங்களோட பர்சனல் நெட் ஒர்த். வாழ்க்கைன்னா எப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்களில் வந்து சேமித்து வச்சுருப்போம், இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், தங்கம் வாங்கியிருப்போம், ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்போம், இன்சூரன்ஸ்லாம் போட்டிருப்போம், அதே நேரத்தில் கார் வாங்கியிருப்போம், பர்சனல் லோன் வாங்கியிருப்போம், வீட்டு கடன் கூட வாங்கியிருப்போம். ஸோ இந்த ஒரு இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி, இதுதாங்க நெட்ஒர்த்து. ஒருத்தரோட நெட்ஒர்த்தை வச்சு தான் வந்து அவரோட வாழ்க்கையில் இது வரைக்கும் பர்சனல் ஃபினான்சஸ்ல எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் அடைஞ்சிருக்காரு. உங்க நெட்ஒர்த் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? ஸோ இந்த ஒரு வீடியோல வந்து நெட்ஒர்த்னா என்ன, அதை எப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும், அண்ட் முக்கியமா அந்த நெட்ஒர்த்தை நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்டாக், ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி, எஸ்ஐபிஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.